28 நாட்களா ஓய்வில்லாம வேலை செஞ்சிருக்கேன். இரத்த நாளங்கள் திசுக்கள்னு மெத்தையா அழகா தயார் பண்ணிட்டேன். கரு உருவானா வரவேற்க தயார். இல்லையா எல்லாத்தையும் சுத்தப்படுத்த வேண்டியது தான். நான் தான் ப்ரொஜெஸ்டோன். அப்போ நான் இப்பவே விடை பெறணுமா? நான் அளவு குறையணுமா? ஆமா, விருந்தாளி வரையில இந்த மெத்தை இனி நமக்கு தேவையில்லை. சிதைக்க தயாராகுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த ஒரு கருவும் இங்க உருவாகல. அதனால நீ இப்ப விடைபெற வேண்டியதுதான். ப்ரொஜெஸ்டோன் ஆகியனா ரொம்ப சோர்வா இருக்கு. என் சக்தி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. நான் போறேன். இனிமே இங்க ஏன் ஆச்சுதான் சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும், நெரிச்சல் வரும். யாராவது என்கிட்ட மாட்ட போறீங்க. எனக்கு இப்போ சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், கண்டதையெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கே. பழைய திசுக்களை வெளியேற்றும் படலம் ஆரம்பம். அப்பாடா, வழிய விடுங்க. சுத்திகரிப்பு பண்ணி தொடங்கிருச்சு. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டோன் ஆகிய நாங்க 2 பேரும் இப்ப ஓய்வெடுக்கிறோம். எங்களுடைய லெவலை குறைச்சிட்டோம். பெண்களே, இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான அடையாளம் இது. மாதவிடாய் வருவது இயற்கையானது. அதை நினைச்சு அதிகமா கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அடுத்த சுழற்சிக்கு நான் இப்பவே தயார். அதிகப்படியான ரத்த போக்கு இருந்தா மட்டும் டாக்டரை அணுகுங்க. ஹலோ, இந்த பீரியட்ஸில் உலகத்தில் பல வருஷ அனுபவம் கொண்ட ஹீரோயின் நான் தான். பெண்களுக்கு உடனடி சௌகரியத்தை கொடுக்குற எனக்கு யாருமே நிகர் இல்லை. ஹாய், நான் இப்போ தான் வந்திருக்கேன், புதுசு தான். ஆனால் நான் மறுசுழற்சி நம்பி, ரீயூசபிள் ஃப்ரெண்ட். புதியவளா? மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு எப்படி உதவணுமென்று உனக்கு தெரியுமா தங்கச்சி? நான் உருவத்தில் சின்னவள் தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங். நீண்ட நேரம் அவர்களுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். பெண்களுக்கு முதல் முறை பீரியட்ஸ் வந்த காலத்திலிருந்தே நான் தான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, தெரியுமா? நிச்சயமா, நானும் மெல்ல மெல்ல அவர்களோட நம்பி ஆகிடுவேன். அதோட நம்ம சுற்றுச்சூழல்களுக்கு, இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு நான் உதவியாக இருப்பேன். என்ன தயார் செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே பிரித்து பயன்படுத்தலாம், எந்த டென்ஷனும் கிடையாது. நானும் பாதுகாப்பானவள் தான். ஒரு முறை என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நான் அவங்களோட லாங் டேர்ம் ஃப்ரெண்டாக இருப்பேன். நீ புதுசு தான், ஆனால் விஷயக்காரம் போலையே. ஆமாம், நாம் 2 பேருமே பெண்களுக்கு உதவத்தான் வந்திருக்கிறோம். மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு பாதுகாப்பும் சௌகரியமும் கொடுக்கறது தான் நம்ம 2 பேரோட வேலை. எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவெடுங்க. நான் தான் உங்களுடைய கருப்பை. இவ்வளவு நாளில் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்காக வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். இப்போது நான் என் வாழ்க்கையில புதிய கட்டத்துல இருக்கேன். மெனோபாஸ் காலம். முன்பு ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு முட்டையை வர வைக்க தயாரா இருந்தேன். என் உள்ள மென்மையான படலம் தடிமமாகி புதிய உயிரை பாதுகாக்க தயாரா இருந்தது. ஆனா இப்போது என் ஹார்மோன் நண்பர்கள் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டோன் அமைதியாகி விட்டார்கள். முட்டை வெளியேறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. என் உள் சுவர்கள் இப்பொழுது மெல்லிதாக இருக்கிறது. நான் ஓய்வெடுக்கிறேன். இதில் பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு முடிவில்லை, ஒரு மாற்றம் மட்டுமே. பல ஆண்டுகள் நான் கடினமாக வேலை செய்தேன். இப்போது நான் அமைதியான நிலைக்கு வந்துள்ளேன். நான் இன்னும் உங்களுடைய உடலின் ஒரு முக்கியமான பகுதி தான். நான் சற்று அமைதியாக இருக்கிறேன், ஆனால் நான் பலமாக இருக்கிறேன். நான் சொல்லுற சிம்டம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்களா? இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு மெனோபாஸ் காலத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். உடல் சூடா இருக்கும். திடீர்னு உடல் சூடு அதிகமா இருக்கும். முக்கியமா இரவு நேரங்கள்ல, நீங்க தூங்குற நேரங்கள்ல எல்லாம் உயர்வு அதிகமா வரும். தூக்கம் வேற குறைவா இருக்கும். எடை மாற்றம் இருக்கும். ஹார்மோன்கள் குறையிற நேரம் உடல் எடை மெதுவா மாறலாம். அது மட்டும் இல்ல, முக்கியமா மனநிலையில மாற்றம் இருக்கும். எந்த நேரமும் கோபம் வர்றதும், எந்த நேரமும் அழுறதும், சோகமா இருக்கிறதும் மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும். முக்கியமா சில பேருக்கு 40 வயதுகள்லயே இந்த மெனோபாஸ் காணப்படுது. இதற்கு காரணம் அவங்களுடைய அம்மா இல்லது அத்தை, இவர்களுடைய குடும்ப பின்னணியா இருக்கலாம். அவங்களுக்கு இதே மாதிரி ஏலியா நின்றிருந்தா உங்களுக்கும் ஏலியா நிற்கும். சோ இது ஒரு மரபணு காரணமாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்க உடல்ல ஹார்மோன் குறைவு, அதாவது ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டோன் உடல் ஒரு குறைவாக செயல்படுறதா இருக்கலாம். அதே நேரங்கள்ல உங்களுடைய உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கலாம். நல்ல உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், இது எல்லாத்தையும் நீங்க சரியா முறையா கடைபிடிச்சீங்கன்னா இந்த மெனோபாஸ் காலத்துல நடைபெற சில மாற்றங்களை நீங்க தவிர்க்கலாம், எதிர்கொள்ளலாம். சோ நீங்க டோன்ட் வரி, நீங்க ரொம்ப பலமானவர்கள். பெண்களாகிய நாங்கள் பலமானவர்கள். சோ இதையும் கடந்து செல்வோம்.